அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜூன் மாதம் 3வது ஓய்வு நாளில், இந்த 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாளில், இந்த 2வது ஆராதனை வேளையில தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் சர்வதேச அளவில் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதோ நாமோ கிறிஸ்துவின் சபை. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் தலைப்பு இன்றைக்கு தேவன் தருகிறதான வாக்குத்தத்தம் நாமோ கிறிஸ்துவின் சபை. We are the church of Christ. We are the church of Christ. We are the church of Jesus. We are the church of Jesus. நாமோ கிறிஸ்துவின் சபை. நாமோ கிறிஸ்துவின் சபை. ஆக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்துவின் சபை. We are the church of Christ. We are the church of Jesus. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவருடைய அவயங்களாயிருக்கிறீர்கள். அப்படியே முழங்கால் படிட்டு தலைகளை தாழ்த்துவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலையிலப்பா, என் தேவன் நாமோ கிறிஸ்துவின் சபை. We are the church of Christ. நாமோ கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் சபை. We are the church of Christ Jesus என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவனே, நாங்களே உம்முடைய கிறிஸ்துவின் சபையாய் இருக்கிறோம். ஆகவே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே, நான் யார் என்பதை புரிந்து, நான் யார் என்பதை தெளிந்த புத்தியோடு, தெளிந்த ஞானத்தோடு ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவராகிய தேவன் நீர் அடியானை கொண்டு பேசும்போது கேட்கிற ஒவ்வொரு மக்களும் நாமே கிறிஸ்துவின் சபை, நானே கிறிஸ்துவின் சபை என்று என் தேவன் பிள்ளைகள் உணர்வுடியாய் நீர் பேசும். அதன்படி பிள்ளைகள் வாழ என் தேவன் எடுத்து பயன்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். நாம் யாவரும் உட்காருவோம். அன்பானவர்களே, இப்போ 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27 வேகமா வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23 24 வாசிக்கலாம். இப்போ முதலாவது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27 வாசிக்க கேட்கலாம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும், நீங்களே கிறிஸ்துவின். இப்போது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த அதிகாரத்தை விட்டுற வேணாம். 1 கொரிந்தியர் 12:27 விட்டுற வேணாம். அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. எபேசியர் 1:23 வேகமா வாசிக்கலாம். எல்லாவற்றாலும் எனது நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு ஆண்டவராகிய தேவன் அவர் தலையாக வைத்தார். எனவே அடுத்தது கொலோசியர் 1:24 வேகமாக வாசிக்கலாம். கொலோசியர். இப்பொழுது நான் அனுபவிக்கிற பாடுகள் நிமித்தம் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவின் உபத்திரவங்களிலே அவர் சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தினாலே நிறைவேற்றுகிறேன். அடுத்தது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23 24. இயேசு சபைக்கு தலையாய் இருக்கிறபடியால் புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்க. 24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தம்முடைய சொந்த புருஷர்களுக்கு இந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அது 13ஆம் அதிகாரத்துல, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். வேதம் என்ன சொல்லு வாசிங்க. 13ஆம் அதிகாரத்துல, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு, வாசிங்க 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர். பிள்ளைகளே நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆக எபேசியர்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த அதிகாரத்திலே பிள்ளைகளே நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு வரலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 12:20 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரம், தனித்தனியே
அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். நல்ல கவனிக்க வேண்டிய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களே கிறிஸ்துவின் சபை. யாருங்க கிறிஸ்துவின் சபை? யாரு யார் கிறிஸ்துவின் சபை? சத்தமா சொல்லுங்க. யாரு கிறிஸ்துவின் சபை? யாரு யாரு? நான், யூ, நீங்களா? அப்ப நாங்களே கிறிஸ்துவின் சபை. அந்த சபையில நாங்கள் தனித்தனி அவைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் தான் கிறிஸ்துவின் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த சபையில நீங்க என்னவா இருக்கிறீங்க? தனித்தனி அவயங்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நாம கிறிஸ்து, we are the church of Jesus, we are the church of Christ. அப்ப நாம கிறிஸ்துவின் சபை என்றால் அப்ப நம்ம தான் கிறிஸ்துவின் சபை, நம்ம தான் ஆண்டவருடைய சபை. அப்ப நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவின் சபையா இருக்கிற நம்ம எபேசியர் 1:23 வாசிங்க. 1:23 எபேசியர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு, பாத்தீங்களா, ஆண்டவரை தலையாக தந்தருளினார். எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய, அல்லேலூயா, சரீரமாகிய சபை. சரீரமாகிய சபை யாருங்க? பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவர் தான் சரீரமாகிய சபை. அந்த சரீரமாகிய சபையில நீங்கள நான் என்னவா இருக்கிறோம்? என்னவா இருக்கிறோம்? இப்ப நான் இயேசு கிறிஸ்துன்னு வச்சுக்கோங்க. நான் தான் சரீரமாகிய சபை, நான் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப எனக்கு கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, பாடி இருக்கு, சரீரம் இருக்கு, இதுல மாம்சம் இருக்கு, எலும்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து நானா இருந்தா இப்ப இதுல நீங்க என்னவா இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, என்னவா இருக்கீங்க? இதுல ஒரு அவயம். அதுல அவயம்னா ஒரு கையா இருக்கலாம், அதுல இருக்கிற விரலா இருக்கலாம், இல்ல கண்ணா இருக்கலாம், இல்ல காலா இருக்கலாம், இல்ல இந்த தசையா இருக்கலாம், இந்த மாம்சமா இருக்கலாம், எனக்குள்ள இருக்கிற எலும்பா இருக்கலாம். அப்போ அவர் சரீரமாகிய சபை ஆண்டவர் என்றால் அந்த சபையினுடைய, அந்த சரீரத்தினுடைய, அந்த ஆண்டவருடைய அந்த சரீரத்துல நீ ஒரு அவயம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க அந்த சரீரத்துல நீங்க ஒரு அவயமா இருக்கிறீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. நீங்க ஒரு அவயமா இருக்கிறீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. நீங்க ஒரு அவயமா இருக்கிறீங்களா இல்லையா? அப்போ ஆண்டவர் பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சபை. அந்த கிறிஸ்துவின் சபையாக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இருக்கிறான்னா அந்த கிறிஸ்துவின் சபையின் சரீரம். இந்த சபை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்றால் இந்த சபையில் நீங்க என்னவா இருக்கிறீங்க? ஒரு அவயம். அந்த அவயம் என்ன? ஒரு மைக்கா இருக்கலாம், ஒரு காணிக்கை பெட்டியா இருக்கலாம், தசமாக பெட்டியா இருக்கலாம், ஒரு ஸ்பீக்கரா இருக்கலாம், ஒருவேளை நீங்க அந்த கீபோர்டா இருக்கலாம், ஒருவேளை இந்த கிரைனட்டா இருக்கலாம், ஒருவேளை இந்த ஃபேனா இருக்கலாம், ஒருவேளை இந்த ஏசியா இருக்கலாம், இல்ல இந்த கட்டிடத்தில் இந்த பில்டிங்ல இருக்கிற கற்களா இருக்கலாம், இந்த ஜன்னலா இருக்கலாம், ஒரு ஸ்கிரீனா இருக்கலாம். ஆக நீங்க இதனுடைய அவயங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த சபையினுடைய நீங்க என்னவா இருக்கிறீர்கள்? நீங்க யாரா இருக்கிறீங்க? சரீரமாகிய சபை. இந்த சபையின் அவயம். இந்த சபையில நீங்கள் அவயமா இருக்கிறீர்கள். நான் வாங்கி கொடுத்தேன். அப்போ இன்னார் இந்த ஸ்டிக்கா இருக்கிறார். இந்த தசமாக பெட்டி யார் வாங்கி கொடுத்தது? இன்னார் இந்த தசமாக பெட்டியா இருக்கிறார். இந்த மைக் யார் வாங்கி கொடுத்தார்? இன்னார் இதில் இருக்கிறார். இந்த PA சிஸ்டம் யார் வாங்கி கொடுத்தார்கள்? ஒரு 10-20 பேர் சேர்ந்தார்கள். சபை ஜனங்கள் வாங்கிட்டு மாதந்தோறும் அதை இன்ஸ்டால்மெண்ட் கட்டினார்கள். ஒரு 500-1000 அதை கட்டி முடித்தார்களே, அவர்கள் இதுல சரீரமாகிய சபையில் இருக்கிறார்கள். அப்ப இதுல எத்தனை பேர் கட்டல தெரியுமா? இந்த PA சிஸ்டம் வாங்கினதுல அந்த அன்பான முத்தான தங்கங்களை பார்க்கும்போது கர்த்தர் அப்படி உருகி ஊற்றுகிறார், உருகுகிறார், மனதுருகுகிறார். இதுல அவங்க பேரை போட்டு கட்டுன்னு சொல்லிட்டு கட்டாம போன எத்தனையோ பேர். ஆனா இந்த சோபா வாங்கி கொடுத்தாங்களே 2 குடும்பம், அவங்க மேல் ஆண்டவர் மனது உருகுகிறார். அல்லேலூயா. யாருக்கு? எனக்கா? இது யாருடையது? கிறிஸ்துவின் சபை. இது தேவனுடைய சரீரமாகிய சபை. இந்த சபையில ஒரு சோபாவா இருக்கிறீர், ஒரு பலிபீடமா இருக்கிறீர், ஒரு மைக்கா இருக்கிறீர், ஒரு PA சிஸ்டமா இருக்கிறீர், ஒருவேளை இந்த திருவிருந்துக்கான இந்த டேபிளா இருக்கிறீர்கள், இந்த ஒரு ஸ்டிக்கா இருக்கிறீர்கள், ஒரு ஃபேனா இருக்கிறீர்கள். இந்த ஏசிக்கு ஜனங்க பிள்ளைங்க அவரவர் 500-1000 கட்டினார்கள். ஒரு ஏசியா இருக்கிறார்கள், ஒரு பெயிண்டா இருக்கிறார்கள், ஒரு பொருளா இருக்கிறார்கள். இந்த கேமரா
கொண்டு ஒரு சரீரமாகிய சபை, சபையின் இந்த சபையின் அந்த சரீரத்தின் அந்த சரீரமாகிய அந்த சபையில ஒரு அவயமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த அவயத்தை வீணிலே வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை கட்டாம அப்பா கேட்டு விட்டுருவாரு, கேட்டு கேட்டு பாப்பாரு, விட்டுருவாரு. போ, உனக்கும் அப்பாவுக்கு உரியது. என்ன பொறுத்தளவுல நீ வாழ்ந்தா இயேசுவுக்கு, நீ ஆண்டவருடைய பிள்ளைய, நீ சரீரமாகிய சபை, ஆண்டவராகிய தேவனுடைய சரீரத்தின் ஒரு அவயமா இருக்க நான் விரும்புகிறேன் தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் நீங்களோ வென்றால் அதெல்லாம் ஈடுபடாதவர்கள் யாருடைய பிள்ளை? அவங்க யாருடைய சரீரம்? கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய சரீரமாகிய சபையில ஈடுபடாதவர்கள், சபையை கட்டாதவர்கள், பெருக்காதவர்கள், தொடைக்காதவர்கள், இதில் பணி செய்யாதவர்கள், இதுக்கு சபையை குறித்து அக்கறையற்றவர்கள், எதையும் குறித்து அக்கறையற்று இருக்கிறவர்கள், அவர்கள் யாருடைய சரீரமாகிய சபை? சாத்தானுடைய சபை. யாருடைய சபை? சாத்தானுடைய சபை. அவர்கள் யாருடைய சபை? அவர்கள் சாத்தார்கள் யாருடைய சபையா இருக்கிறார்கள்? அவர்கள் சாத்தானுடைய சபைகள். அன்பானவர்களே, சாத்தானுக்கு பிரியமா இருக்கிறவர்கள், சாத்தான தெய்வம் வணங்குறவர்கள், சாத்தான் கூட போகிறவர்கள், சாத்தான் கூடவே இருக்கிறவர்கள், அவர்கள் தான் தேவனுடைய சரீரமாகிய சபையின் அவயங்களா இல்லாதவர்கள். இன்னைக்கு சர்ச்சைக்கு வராதவ யாருங்க? அவங்க யாரு? அவங்க சர்ச்சைக்கு வராத ஆள், ஞானஸ்தானம் எடுக்காத இருக்கிறாங்களா, அவங்க எல்லாம் யாருங்க? சாத்தானுடைய பிள்ளைங்க. நீ யாருடைய பிள்ளை? சொல்லுங்க, நீ யாருடைய பிள்ளை? நான் ஏசப்பா பிள்ளை, ஓய்வு நாள்ல சபைக்கு வரேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சபைக்கு வராத அத்தனை ஆட்களும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராத அத்தனை பேரும் அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள். ஆக சபையின் பிள்ளைகள் அல்ல. ஆகவே வேதம் சொல்லுகிறது, சரீரமா கொலைசெயர் 1ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. கொலைசெயர் 1ஆம் அதிகாரம் 24 வேகமா வாசிங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம், பாத்தீங்களா, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளினால் சந்தோஷம் அடைந்து, பாத்தீங்களா, கிறிஸ்துவின் உபத்திரவங்களை, யாருடைய உபத்திரம்? கிறிஸ்துடைய உபத்திரவங்களின் குறைவானதை, பாத்தீங்களா, அவருடைய அந்த குறைவுகளை அவருடைய சரீரமாகிய சபை, பாத்தீங்களா, என் மாம்சத்தினாலே சரீரமாகிய சபையை என் மாம்சத்தினால நான் நிறைவேற்றுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரமாகிய சபை, அவர்தான் பாடி ஆஃப் கிரைஸ்ட், அவர்தான் சரீரமாகிய சபை. அந்த சரீரமாகிய சபையினுடைய நீங்கள் நானும் அவருடைய அவயம், அவருடைய அங்கம். பிரியமானவர்களே, யாருடைய அங்கம்? யாருடைய அங்கம் நீங்க சொல்லுங்க? சர்ச்சுக்கு வராத புருஷன் யாருடைய அங்கம்? பொண்டாட்டி பிள்ளைங்களை மட்டும் நேசிப்பான் புருஷன், சர்ச்சுக்கு வர மாட்டான். ஆயிரம் காரணம் சொல்லுவான் புருஷன், சர்ச்சுக்கு வர மாட்டான். இப்ப அந்த புருஷன், அந்த அப்பா எங்க இருக்கிறாரு? யாருக்கு புள்ள அவரு? This is body of Christ, not in body of Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. அப்ப அவர்கள் சாத்தானுக்குரியவர்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு வராத ஆணோ பொண்ணோ சாத்தானுக்குரியவர்கள், பேய்களுக்குரியவர்கள், பிசாசுகளுக்குரியவர்கள். அவர்கள் தான் தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு, உபதேசங்களுக்கு கீழ்ப்படியாமல் ஓடுகிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன், அவர் பாருங்க எவ்வளவு அழகா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23 சொல்லுங்க. 23 வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23. அப்போ இந்த சபைக்கு யார் தலைவர்? கணவன மனைவியும் திருமணம் பண்ணிட்டா, இப்ப சைமன் அண்ட் மெர்சி திருமணம் பண்ணிட்டோம். இப்ப ஒருவருக்கு ஒரு அன்பு பாராட்டி, கணவன மனைவி அன்பு பாராட்டி அவங்க பிரியமுடன் வாழ்ந்தால் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவல்ல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவங்க 2 பேரும் பிரியம் இல்லாத, உறவு இல்லாம இருப்பாங்கன்னா எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்? அது போலத்தான் சர்ச்சுக்கு வரும்னா, நீ யார், எதுக்கு போறோம்? சர்ச்சுக்கு தூங்க போகல. சர்ச்சுக்கு வந்துட்டு பாதியில வர்றதுக்கு, காலில் வர்றதுக்கு, முக்கால்ல வர்றது, இப்படி வரக்கூடாது. நீ பாடி ஆஃப் கிரைஸ்ட், நீ சரீரமாகிய சபை. கிறிஸ்து இயேசு சபைக்கு தலையாய் இருக்கிறது போல கிறிஸ்து சபைக்கு தலை. யாருங்க இந்த சர்ச்சுக்கு தலை? இந்த சபைக்கு தலை யாரு?
யாரு சொல்லுங்க? ஏசப்பா, இயேசு கிறிஸ்து. இந்த சபை யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த சபைக்கு கிறிஸ்து இயேசு தலை. இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்களா? கண்ணால பாத்தீங்களா? உங்க ஊழியக்காரன், உங்க ஊழியக்காரி, உங்க ஆவிக்குரிய பெற்றோராகிய எங்களை கொண்டுதான் இயேசுவை நீங்க பார்க்கிறீர்கள். நாய சபை மக்களை இந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபையினால் உருவாக்குற எனக்கு மிகுந்த எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். எனக்கு எந்த சர்ச்சில் இந்த அளவுக்கு உருவாக்க முடியாது, மாட்டாங்க. என்னால் அடிச்சு சொல்ல முடியும். எந்த சபையில இந்த சத்தியத்தை 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 அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலைக்கும் எந்த never நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாடு, இந்தியா, இன்டர்நேஷனல் அளவில் நான் வெள்ளக்காரன் சத்தியத்தை கேட்டு இருக்கிறேன். ஃபாரின்ல கருப்பனுடைய சத்தியத்தை கேட்டிருக்கேன், அவன் பேசுற சத்தியத்தையும். வெள்ளக்காரர் போதிக்கிற போதனை கேட்டிருக்கிறேன். இந்தி, நம்ம இந்தியாவில் இந்தியில போதிக்கிறத கேட்டிருக்கேன், தெலுங்குல போதி கேட்டிருக்கேன், கன்னடத்துல போதிக்கிறத கேட்டிருக்கேன், தமிழ்ல போதிய தமிழ்நாட்டில் கேட்டிருக்கேன். எல்லா போதிலும் நான் கேட்டிருக்கேன். ஆனா உங்களுக்கான விசேஷமான ஊழியனை, ஊழியக்காரியை கர்த்தர் மரித்தால இயேசுவுக்கு, செத்தால இயேசுவுக்கு, வாழ்ந்தால இயேசுக்கு என்ற ஒரு ஊழியக்காரியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தை, அந்த சந்ததியை கொடுத்து வைத்திருக்கிறார். ஏன் ஜனங்க நீங்க விசேஷமானவர்கள். நாங்க உண்மையாவே ஆண்டவருக்கு நன்றியோடு துதிக்கிற, நன்றி சொல்ற ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நாங்க இருக்கிற காலத்தில் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பெற்றோருடைய இந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை, இந்த கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். போதும் அன்பானவர்களே, இந்த சபைக்கு யாருங்க தலை? யாரு? கர்த்தர் ஏசப்பா, கர்த்தர் இயேசுதான் இந்த சபைக்கு தலை. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? தலையாயிருக்கிற பாடி ஆஃப் கிரைஸ்ட், சரீரமாகிய சபை, இந்த சபையினுடைய ஜனங்களா இருக்கிற நீங்க என்ன பண்ணணும்? உறுப்பினர் ஃபார்ம் நீங்க கொடுக்கணுமா இல்லையா? இந்த சபைக்கு தலை யாரு? யாரு? கர்த்தர் ஏசப்பா. இப்ப ஏசப்பா சபையில் இருக்கிற நீ உறுப்பினர் ஃபார்ம் கொடுக்கணுமா இல்லையா? சொல்லுங்க, கொடுக்கணுமா இல்லையா? அப்ப நீ சந்தாவை கட்டணுமா இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப இந்த சபைக்கு தலை யாரு? பாஸ்டர் தான். பாஸ்டர் அம்மா தான். கண்டுக்க மாட்டாங்க. அம்மா அம்மா வந்து போய் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. அம்மா கண்டுக்க மாட்டாங்க. அப்பாவை அம்மா ஒரு கூ கொடுத்து, என்னது என்னது, அம்மா கீ கொடுத்துருவாங்க. அம்மா 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 போய் அப்பாவை என்ன பேசினாங்கன்னா அம்மா சொல்லி சரி கேட்டுருவாங்களே அப்படின்னு. எந்த அம்மா சொன்னாலும் என்னையும் சரி கட்ட முடியாது. என் ஸ்டாண்டில் நான் நிற்பேன், எங்க அப்பா அவர் ஸ்டாண்டில் நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய விஷயத்துல என் பிள்ளைங்களை உருவாக்கத்தில் தான் இருப்பேன். அம்மாவும் சரி, அவங்க அப்படி இலகிய மனசா இருப்பாங்க. அப்படி போதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, போன வாரம் பார்த்தீங்கல்ல, போதனை பொறி 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 பொறிஞ்சு தள்ளிடுவாங்க. அது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகி இந்த சபைக்கு யார் தலை? சொல்லுங்க, சொல்லுங்க, யார் தலை? சத்தமா சொல்லு. சபைக்கு யார் தலை? கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அப்போ நீ கொடுக்க வேண்டிய சந்தாக்களை, தசம பாகத்தை நீ யார் கொடுக்கிற? தசமாக யார் கொடுக்கிற? சொல்லுங்க, யார் கொடுக்கிற? இன்று முதல், இந்த நிமிஷம் முதல் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த நிமிஷம் முதல் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்க தசம பாகங்களை அவர் பண்டக சாலைக்கு கொண்டு வர வேண்டும். நீ கொண்டாந்து கொடுத்தாதான் இது பண்டக சாலை. இந்த சாலைகளை நீ உண்மையா கொண்டாந்து கொடுக்கும் போதுதான் ஆண்டவராகிய தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆலயத்தின் வாயிலாக, வார்த்தையின் வாயிலாக உன்னை ஆசீர்வதித்து அனுப்புவார். உன் வீடு, உன் பிசினஸ் இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப உன் தசமாக யாருது? நீ கொடுக்கிற தசமாக யாருக்கு? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு? யாருக்கு? வாயை தரங்கப்பா. யாருக்கு? யாருக்கு? கர்த்தருக்கு. மனுஷன் வேவா வெயில போய் நுங்க வெட்டி ஒரு முறை 6000 ரூபாய் தசமாக வருது. இன்னொரு முறை பல்லாயிரக்கணக்கானது 4 நாள் 5 நாள் வெயில்ல, வேவா வெயில்ல சென்னையில நுங்கு வெட்டி வித்து உத்தமமா, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யாரு கொடுத்தாரு? அவரு யாரு கொடுத்தாரு?
யாரு கொடுத்தாரு? யாரு கொடுத்தாரு? எங்க சைமன் கூட இன்னும் கொஞ்சத்துல தான் உண்மை. இன்னும் அவரும் தசமகம் சரியா கொடுக்கறது இல்லை. பணம்னா கொஞ்சம் கிள்ளித்தனமா தாங்கிறாரு. இப்ப மெர்சி தான் பவர்ஃபுல்லா ஆக்கணும். கொஞ்சம் அப்படி இருக்கிறாரு. நாங்க சொல்லிக்கிட்ட இருப்ப வரட்டும், வற்ற உனக்கு சொல்லுவாங்களே உலகத்தார், ஒரு கால் கட்ட போடுற இரு மவ வரட்ட மெர்சி. அப்ப ஆண்டவராகிய தேவன் பாருங்க, நீ யாரு கொடுக்குற? யாரு கொடுக்குறீங்க? கிறிஸ்து. இந்த சபைக்கு யார் தலை சொல்லுங்க? யாரு? கிறிஸ்து இயேசு. யாரு? சுமித்ரா யாரு? இயேசு. உன் தசம்பாகம் ஞானசனம் கொடுத்தாச்சு, கல்யாணம் பண்ண பாரு, இன்னும் தசம்பாகம் வரல. இந்த கிறிஸ்து இயேசு இந்த சபைக்கு தலை. அந்த தலையாகி கிறிஸ்து இயேசுவுக்கு நான் கொடுக்க வேண்டிய காணிக்கை, நான் கொடுக்க வேண்டிய தசபாகம், நான் கொடுக்க வேண்டிய மிஷனரி, எந்தெந்த காரியத்தில் எனக்கு வருமானங்களை கர்த்தர் கொடுக்கிறாரோ அதெல்லாம் எடுத்து அந்த தலையாகி கிறிஸ்து இயேசுவுக்கு நான் கொண்டு போய் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் 6 நாள் வேலை செய்து 7 நாள் ஓய்வு நாள்ல கர்த்தருடைய சமூகத்தில் நான் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் போதுதான் கிறிஸ்து இயேசு உன், அதாவது இந்த சபைக்கு தலையா இருக்கிறது போல, அடுத்து புருஷன் மனைவிக்கு தலையா இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்க ஆண்டவர் தான் நம்ம கல்வாரி கம்யூனிட்டிக்கு சபைக்கு தலைவரா இருக்கிறார். அந்த தலையா இருக்கிற இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிற நம்ம சபையில அது ஊழியமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கொடுக்கிற காரியமா இருந்தாலும் நம்ம முன்மாதிரியா உண்மையா உத்தமமா நம்ம குடும்பத்தில் வர எல்லாவற்றிலும் நம்ம கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுத்து ஓய்வு நாள் சபை கூடுதல் விடாம நம்ம கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு சபைக்கு தலையா இருக்கிறவர் நம்ம குடும்பத்துக்கு தலையா இருக்கிறார். ஆக குடும்பத்துக்கு தலையா இருக்கிறவர் நம்ம குடும்பத்துல நம்ம உங்க புருஷனை ஆண்டவர் தலையா வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் 4 டிகிரி படிச்ச மெர்சியா இருந்தாலும், டிகிரியா இல்லாத புருஷனா இருந்தாலும், இப்ப மெர்சி எப்படி பார்க்கும் தெரியுமா? அவங்க 2 பேரும் உண்மையா உத்தமா கர்த்தருக்குள்ள நின்னதை இதை நன்றி சொல்லி கர்த்தர் சபைக்கு தலையா இருக்கிறார் அப்படின்னு நன்றி சொல்லி அவர்கள் நிற்கும் போது, அவ்வளோ படிப்பு படிச்சிருந்தாலும் தன் மனைவி என்ன பண்ணுவா? ஒரு பட்டதாரியாள்னா கூட என் புருஷன் தான் என் குடும்பத்துக்கு தலை. அல்லேலூயா. இப்ப மெர்சிக்கு யார் தான் தலை? உன் குடும்பத்துக்கு யார் தலை? பிளஸ்ஸி உன் குடும்பத்துக்கு தலை யாரு? யாரு? பிளஸ்ஸிக்கு உன் குடும்ப தலை யாரு? வாயில வட்டம் தப்பு கிடையாது. சாரால் மாதிரி ஆண்டவன் ஆண்டவன் சொல்லுவாங்க சாரால் அந்த நாள்ல. அது மாதிரி ஆண்டவன் தான். யாரு? பேதுரு. அதான் சொன்னாங்க. யாரு? உன் குடும்பத்துக்கு தலை யாரு? பிளஸ்ஸி உன் குடும்பத்துக்கு உனக்கு உன் பிள்ளைகளுக்கு தலை யாரு? பேதுரு. சாத்ராக், சாரி தமிழரசி எங்க இருக்க? உன் குடும்பத்துக்கு தலை மாமனாரா இல்ல உன் புருஷனா? சத்த வரல. உன் குடும்ப தலைவர் யாரு? சாத்ராக்கு. எப்ப சாத்ராக்குன்னு சொன்னா வீட்டுல போய் திட்டுவியா? திட்டமாட்டல. சோத்ரா. அங்கிருந்து சத்தம் கம்மியா வருது. உன் குடும்பத்துக்கு யார் தலைவர்? உன் குடும்ப தலைவர் யாரு? சாத்ராக். இப்ப குடும்ப தலைவர் சாத்ராக். இப்ப பாருங்க, ஜேம்ஸ், சாரி மனைவி யாரு? கல்யாணம் பண்ண ஆட்கள். மெர்சி நீ சொல்லுமா, உன் குடும்ப தலைவர் யாரு? சைமன். வெரி குட். கை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கை அது கூட வராது. நல்லா தட்டுங்க. எப்சிபால். உன் குடும்ப தலைவர் யாருமா? ரூபன். கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவான். அப்புறம் யாருக்கு கல்யாணம் பேரா வந்துக்கிறவங்க அண்ணாண்ட யாரு? தெபோரால். உன் குடும்ப தலைவர் யாரு? பால். அவங்க குடும்ப தலைவர் பால். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, அப்போ பிள்ளைகளுக்கு உங்களுக்கு யாருமா? உனக்கு யாரு குடும்ப தலைவர்? அப்பா அம்மா. கைகளை தட்டி. உனக்கு யாரு? உனக்கு யாரு? உனக்கு யாருமா? ஜெயஸ்ரீ யாரு? யுகஸ்ரீ யாரு?
அப்பா அம்மா குடும்ப தலைவர். அன்பானவர்களே, நீங்க ஆண்டவராகிய தேவன் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அப்படி சபைக்கு தலையா இருக்கிறார், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் இயேசு தலையா இருக்கிறார் என்று நீங்கள் பாவித்தால், அதன்படி நீங்க நடந்து ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க நடந்து கொண்டால், உங்க ஆண்டவராகிய தேவன் நம்ம தெய்வம் என்ன செய்வார் சொன்னா, உங்களை உன் புருஷன் உன் குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறார். உன் புருஷன் உன் குடும்பத்துக்கு தலைவா இருக்கிறார். ஆக உன் புருஷன் உன் மனைவி, உன் மாம்ச மனைவி உனக்கு என்ன வருப்பாள் சொல்லுங்க. 23 வசனம். புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். ஆக மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கிறான். ஆக உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் தலையா இருக்கிறார். உங்க கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு யார் தலைவர் சொல்லுங்க, யார் தலைவர்? அப்போ ஆண்டவரை சபையின் சரீரமாகிய சபையின் தலைவராய் என் ஆண்டவர் இருக்கிறார் என்று பாவித்து எல்லாவற்றிலும் உண்மையா உத்தமமா நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு உன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு உன் புருஷன் உன் தகப்பன் உங்க வீட்டுக்கு தலையாய் இருக்கிறான். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்க சரியான நபரா? ஆண்டவர் என் கிறிஸ்து தான் என் சபைக்கு தலைவர், என் சரீரமாகிய சபை என் ஆண்டவர் தான் இந்த சபைக்கு தலைவர். நான் கொடுக்கிற காணிக்கை, நான் கொடுக்கிற நேரம், நான் கொடுக்கிற ஆராதனை எங்க அப்பாவுக்கு செலுத்துகிறேன். அப்படி என்று செலுத்துகிற எந்த பெண்ணா இருந்தாலும் அப்பத்தான் உன் புருஷன் உனக்கு தலையா இருப்பான். அல்லேலூயா. இல்லன்னா உன் புருஷன் உனக்கு தலையாக இருக்க மாட்டான். உன் பிள்ளைகள் உனக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்க மாட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஆண்டவரை முதல்ல எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த 100 ரூபாவை கிள்ளி கொடுக்கறத தூக்கி குப்பையில போடுங்க. நீ யாருக்கு கொடுக்கிறாய்? இந்த சபையின் தலைவர் யார்? யார்? இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சொல்லுங்கம்மா, பெண்கள் சொல்லுங்க. ராணியம்மா, இந்த சபையின் தலைவர் யாரு? இந்த சபைக்கு தலைவர் யாரு? பியூலா மேடம் சொல்லுங்க. பியூலா மேடம் சொல்லுங்க. இந்த சபைக்கு தலைவர் யார் சொல்லுங்க. கர்த்தர். இந்த சபைக்கு தலைவர் கர்த்தர் என்றால், ஒவ்வொரு பெண்களுக்கு சபைக்கு கர்த்தர் என்றால், இந்த சபைக்கு இயேசு தலைவர் என்றால், நீங்கள் உண்மையா முன்மாதிரியா உத்தமமா எல்லாவற்றையும் நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் ஆராதிக்க, ஊழியம் செய்ய, ஆத்தும அறுவடை செய்ய, ஆத்தும பாரம். அந்த அம்மா சொல்றாங்க, உமா அப்பா நீங்க ஊழியத்துக்கு என்ன கூப்பிடுங்க, நான் ஊழியத்துக்கு வரேன், நான் வந்து ஊழியம் செய்யறேன், நான் வந்து நீங்க எங்க ஜெபத்துக்கு போறீங்களோ அங்கெல்லாம் நீங்க எங்க வீட்டுக்கு கூட்டாத மாதிரி என்ன சொல்லுங்க, நானும் வரேன், என் புருஷனை கூட்டிக்கணும். அந்த ஆத்தும பாரம், அந்த ஆத்தும பாரம். அப்ப ஊழியங்களில் ஈடுபட்டு, அந்த ஊழியத்தில் ஈடுபட்டு என்ன கேட்டது, மெர்சி கேட்டது என்ன தெரியுமா? அப்பா அவர் ஊழியம் செய்வாரா? அவர் சர்ச்சுக்கு ஒழுங்கா வருவாரா? ஜெபம் பண்ணுவாரா? இவதான் ஒரு ஆவிக்குரிய பொண்ணு. இப்ப இருக்கிற பொண்ணுங்க கேட்கறது என்ன தெரியுமா? அவன் 12 டிகிரி படிச்சிருப்பானா? அவன் பல்லு இங்க வாயில் இல்லாத மூக்குல இருக்குமா? இப்ப கேக்குற பொண்ணுங்க கேக்குறது, நான் போன கோட்டை கோபுரத்தில் தான் இருப்பேன்னு கேக்குறது. இப்ப இருக்கிற பொண்ணுங்க மாப்பிள்ளை கேக்குறது. ஆனா அந்த பொண்ணு மெர்சி அங்கிட்ட கேட்டது, அப்பா அவர் ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவாரா? ஊழியத்துக்கெல்லாம் வருவாரா? ஜெபம் பண்ணுவாரா? ஆண்டவருக்கு உண்மையா காணிக்க தசமத்தை கொடுப்பாரா? ஆனா இவருக்கு தான் இதெல்லாம் தெரியாத. அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? கருப்பா இருப்பா, சிவப்பா இருக்குமா? அந்த பொண்ணு பைபிளை படிக்குமா, தெரியுமா, ஜெபம் பண்ணுமா? எதுவும் இவருக்கே தெரியல. இவர் எப்படி கேட்பாரு? அதுக்கு தான் இவருக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணானவளை ஆவிக்குரியவளை கால் கட்டு போட்டா, கழுத்து கட்டு போட்டா, இவர் இப்படி அப்படி திமிர முடியாதுன்னு போட்டு வச்சிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நம்ம வாழ்க்கையில அவர் இந்த சபைக்கு அவர் தலைவரா இருக்கிறாருன்னா, இந்த கிறிஸ்து இந்த பாடி ஆஃப் சபைக்கு, பாடி ஆஃப் கிரைஸ்ட் சபைக்கு அவர் தலையா இருக்கிறாருன்னா, நான் கொடுக்கிற ஊழியம், நான் செய்யற ஊழியம், நான் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும், ஒவ்வொரு தசம பாகமும், ஒரு பொருளை கொடுத்தாலும், எந்த ஒரு புளியை கொடுத்தாலும், அது கேழ்வரை கொடுத்தாலும், எந்த ஒரு மாங்காய் கொடுத்தாலும், ஒரு பலகா கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும் நான் கர்த்தருக்கு தருகிறேன். என் சபையின் தலை என் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. யாரு கொடுக்கிறேன்? கர்த்தருக்கு.
இன்னைக்கு மனம் உவர்ந்து ஒரு குடும்பம் ஆகாரம் கொடுக்குறாங்க. ஒயிட் ரைஸ் கறி குழம்புன்னு சொல்லி கொடுத்தாங்க. என்கிட்ட அம்மா சொன்னாங்க இது மாதிரி. நான் சொன்னேன் உடனே, அம்மாவும் அவங்களும் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. இம்மா எனக்கு ஒன்று தோணுதுன்னு சொன்னேன். என்னம்மா என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவங்க எப்போதும் நல்லா செய்கிறவங்க என்னன்னு தெரியல, பட் பொருளாதாரம் கம்மியாக தெரில. சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஒரு 1000 ரூபாய் தரேன், போட்டு நல்லா சூப்பராக கறி தொக்கு வச்சுருங்க, கிரேவி வச்சுருங்க, நல்ல பகாரியா நெய் சோறு செஞ்சிருங்க அப்படின்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு மனுஷனுடைய இருதயம்ன்றது இந்த ஆவிக்குரிய பெற்றோருக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. அவங்க எப்படி செய்வார்கள், எப்படி பண்ணுவார்கள் என்று கண்டு அதை ஆண்டு கொண்டபடினால என்ன பண்ற, நான் தரேன், அவங்க சிச்சுவேஷன் என்னவோ அதை நீங்க தாராளமா நல்லா செய்யுங்கன்னு சொன்னேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கர்த்தர். அதாவது யாரை கொண்டு கர்த்தர் அவர் பிரகடனப்படுத்துவார்னா, ஒரு ஊழியக்காரி அவங்க மனநிலை. கர்த்தர் இயேசு தானே இந்த சபைக்கு தலைவர். இந்த சபைக்கு தலைவர் யாரு சொல்லுங்க? யாரு? கர்த்தர் இயேசப்பா இந்த சபைக்கு தலை. அப்ப இந்த சபைக்கு தலை இயேசுவா இருக்கிறபடினால அவர் இங்க யாரை இந்த சபைக்கு ஒரு தலைவனா கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப எங்களுக்கு எங்க பிள்ளைகளுடைய அந்த இருதயத்தின் வாஞ்சை எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பிள்ளைங்க யாராருன்னு என்ன தூங்கும் போது தட்டினா கூட அவங்கள பத்தி நான் பேசிட்டு இருப்பேன். தட்டி எழுப்புனாலும் இது என் பிள்ளை, இது இப்படி அப்படின்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. எனவே அப்ப பாருங்க, ஆண்டவராகிய தேவன் பாருங்க அவ்வளவு அழகாக நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்கள். we are members of his body. we are members of his body. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்கள். முதலாவது டாபிக் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30 வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30 வேகமா வாசிங்க. பாத்தீங்களா? நாம் அவருடைய சரீரத்தின், கவனிங்க, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாவன. பாருங்க, அவருடைய மாம்சத்திற்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்திற்கும், அத மாம்சம்னா சரீரம், அவருடைய சரீரத்தின் மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் என்னவா இருக்கிறோம்? உரியவர்களா இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை. இப்ப நல்லா கவனிங்க. ஒரு நபர் மட்டும் வாங்கல, ஆண்கள் வந்துருவாங்க, சீக்கிரம் வாங்க. ஒரே ஒரு நபர் சீக்கிரம் வாங்க. கவனிங்க. இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. நாம் இவரையே சேர்த்து எடுப்பார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாவன. இப்போ இவரை ஆண்டவராகி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இவர் இயேசு கிறிஸ்து. இப்போ இவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ இவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இவருடைய அவயங்கள், கை இருக்குது, விரல் இருக்குது, தலை இருக்குது, மூக்கு, கண்ணு, காது எல்லாமே இருக்கிறது. இவர் இயேசுவா இருக்கிறார். இப்போ இவர் இயேசு கிறிஸ்து, இவர் தெய்வமா இருக்கிறார், இவர் சரீரமா இருக்கிறார். இந்த சரீரத்தினுடைய அவயங்கள் யாரு? என்ன சொல்லுது வசனம்? சரீரத்தின் அவயங்கள் ஆவன. அவயம்னா என்னென்ன சொல்லுது? அதல வசனத்தில் என்ன சொல்லுது? அடுத்து இப்போ இயேசு கிறிஸ்துடைய, இயேசு கிறிஸ்து இந்த மாம்சம், இந்த மாம்சம் தான் இந்த தசை. என்னது இது? இது என்னது? தசை. சொல்லுங்க, தசை. இது அந்த தசையை தான் மாம்சம் சொல்லுவோம். இந்த தசை. அப்ப இயேசு கிறிஸ்துடைய தசை. இந்த தசையா நானா இருக்கிறேன், நீங்களா இருக்கிறீங்க, அவங்களா இருக்கிறீங்க, இங்க இருக்கிற அத்தனை பேர் அவருடைய தசை. அல்லேலூயா. அப்ப அடுத்து வாசிங்க. அப்ப இவருடைய எலும்பு, கையில எலும்பு, உள்ள நடு எலும்பு, கழுத்து எல்லாம் எலும்பு. அந்த ஒரு எலும்புல தான் இந்த சரீரத்தை முழுவதும் ஆண்டவர் வைக்கிறார். அப்ப முழு எலும்பாகவும் இந்த எலும்புகள், மாம்சமும் எலும்பும் உரியவர்களாக இருக்கிறோம். எனவே ஆண்டவராகிய தேவன் இவர்தான் சரீரமாகிய சபை. இந்த சரீரத்துல நம்ம என்னவா இருக்கிறீங்க? மாம்சமா இருக்கிறீங்க, தசையா இருக்கிறீங்க, எலும்பா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க யாரு? சொல்லுங்க, நீங்க யாரு?
ஏசப்பாவின் சரீரத்தின் அவயம். இந்த கையில 5 விரல், இதுல இந்த ஒரு விரல், 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 இந்த கை. ஆக இந்த கை, இந்த சரீரம், இதனுடைய ஒவ்வொரு அவயங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? ஏசப்பாவின் சரீரம். அந்த சரீரத்துல ஒரு அவயம். நீங்க யாரு? ஏசப்பாவுடைய அந்த பாடி, அந்த சரீரத்துல ஒரு சத்தமா அவயம். அப்ப அவயமாகி நீ, உன் எண்ணம் கெட்ட எண்ணம் போலாமா? உன் வாயில வார்த்தை வரலாமா? கெட்ட சிந்தனைகள் வரலாமா? கடவுள் கொடுக்க கிள்ளி கிள்ளி பார்க்கலாமா? ஊழியம் செய்ய கூப்பிட்டா, ஊழியத்துக்கு கூப்பிட்டா நான் சாவலுகிறேன்னு சொல்லலாமா? ஊழியம் செய்ய கூப்பிட்டா நான் கருமாதிக்கு போய்கிறேன்னு சொல்லலாமா? ஊழியம் செய்ய கூப்பிட்டா நான் ஓட்டல்ல இருக்கிறேன்னு சொல்லலாமா? நான் ஊழியம் செய்ய கூப்பிட்டா நான் வீட்டுல வேலைக்கு சொல்லலாமா? அப்போ நீ உண்மையாகவே இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட், சரீரமாகிய சபை, இந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த சரீரத்தின் ஒரு எலும்பாய் இருந்தால், இந்த சரீரத்தின் மாம்சமாய் இருந்தால், சாக்கோ போக்கோ ஒரு நாள் சொல்ல மாட்டீர்கள். இந்த சபையினுடைய அவயங்களாக, அங்கங்களாக ஒவ்வொருவரும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து தெரிந்து, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் எந்த வேலை 1 கோடி செல்வம், கோடி ரூபாய் இன்னைக்கு நான் கொடுத்தாலும் என் ஆராதனை நான் விட்டு போகவே மாட்டேன். கோடி பணம் கொடுத்தாலும், கோடி பணம் என்ன தெருக்கோடிக்கு கொண்டு போயிடும், தெருக்கோடிக்கு கொண்டு போயிடும். ஆனால் என் ஆண்டவருடைய சரீரமாகிய சபையில நான் ஒரு அவயம், ஒரு அங்கம். எனக்கு இதை தவிர எந்த சொந்தக்காரன் வந்தாலும், எந்த பந்தக்காரன் வந்தாலும், வேளாங்கண்ணிக்கு போர்த்து, நாட்டாமிக்கு போர்த்து, நாகப்பட்டினம் போர்த்து, கன்னியாகுமரிக்கு போர்த்து அப்படின்னு சொந்தக்காரன் வந்தா அங்க இழுத்து போனா, இங்க இழுத்து போனான்னு சொல்லி அங்க இங்க ஓய்வு நாளை விட்டுட்டு போனா, நீ பாடி ஆஃப் கிரைஸ்ட், இந்த சரீரமாகிய சபையின் ஒரு அங்கமாய், இந்த மாம்சமாய், இந்த தசையாய், இந்த எலும்பாய் நீங்கள் இருக்கவே முடியாது. ஆகவே நீங்கள் அப்படிப்பட்டவர்கள். ஓய்வு நாளை விடுகிறவர்கள். இன்னைக்கு வர்றது அடுத்த வாரம் வராத போர்த்து, அடுத்த வாரம் வருது அதுக்கு அடுத்த வாரம் வராத போர்த்து, கர்த்தருக்கு தசமம் கொஞ்சம் கொடுக்குது, பாதி சாப்பிடுறது, கொள்ளை அடிக்கிறது. இங்க அநேகரை, இங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் ஆண்கள் இதுல கொடுப்பாங்கன்னா ஒரு 2-3 ஆண்கள் தான் ஒழுங்கா கொடுக்கிறார்கள். படிச்ச பிள்ளைகளும் அப்படிதான், படிச்ச ஆண்களும் சரி, படிக்காரர்களும் அப்படிதான். ஆக கர்த்தருக்கு கொடுக்கிறத உண்மையா உத்தமா இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல, இந்த பாடியில நீ ஒரு மாம்சமா இருந்தினா, இந்த பாடியினுடைய சரீரத்தினுடைய நீ ஒரு எலும்பா இருந்தினா, நிச்சயமாய் உனக்கானதை, உனக்குரியதை, உனக்குரிய தாளந்தை, உனக்குரிய ஆசீர்வாதத்தை, தேவன் தந்ததை, உனக்குரிய தாளந்தை ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஊழியத்திலும் ஈடுபட்டு அடிந்து கொண்ட ஆத்துமாக்களை தேவாலயத்துக்கு கொண்டு வருவாய். உனக்கு கொடுக்கப்படுகிற ஆண்டவர் கொடுத்த தெம்பல சம்பாதிக்கிற அத்தனையிலும் இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு, ஆண்டவருக்கு நீ உண்மையா இருப்ப. இந்த மாம்சமா இருந்தா நீ உண்மையா இருப்ப, இந்த எலும்பா இருந்தா நீ உண்மையா இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி. இரண்டாவதாக எபேசியர் 4:26 சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். even if you are angry do not sin. அப்படி என்றால் even if you are angry, நீங்கள் கோபம் கொண்டாலும் do not sin, பாவம் செய்யாதிருங்கள். வாசிக்கலாம். எபேசியர் 4:26 வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. கரங்களை தட்டி, கைகளை தட்டி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாடி ஆஃப் கிரைஸ்ட், சரீரமாகிய சபை, நீங்கள் கிறிஸ்துவின் சபை. இதை நீங்க மறந்துடக்கூடாது. கிறிஸ்துவின் சபையா இருந்தா எந்த இடத்திலையும் உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. வெளியிலும் வரக்கூடாது, வீட்லயும் வரக்கூடாது, அக்கம் பக்கத்திலும் வரக்கூடாது. எந்த இடத்துலயும் எந்த விதத்திலும் உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. ஒரு கோபம் வருதுன்னா அது நியாயமான கோபம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. உன் மனைவியை ஒருத்த வந்து தேவையில்லாத, உன் பொண்ணையோ உன் மனைவியோ ஒருத்த வந்து அப்படி தட்டுறான்னா அந்த இடத்துல நியாயமான கோபம் வரணும்.
அவன் யார் என் மனைவியை தொடுவதற்கு? அவன் யார் என் பெண்ணை தொடுவதற்கு? அந்த இடத்துல நியாயமான கோபம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே நேரத்துல ஒரு டாஸ்மார்க் இருக்கிற இடத்துல நம்ம போய் ஒரு போன் வந்தது, பைக்கிலே கார்லயே வரும். ஒரு டாஸ்மார்க் குடிகாரர்கள் இருக்கிற இடம் மெயின் ரோட்ல தான் இருக்குது. அந்த இடத்துல நம்ம காரையோ பைக்கையோ ஒரு போன் வந்தா கூட அந்த இடத்துல நிறுத்தி நம்ம பேசக்கூடாது. அப்ப அவர்கள் குடிகாரர்கள். அவர்களுக்கு யாரை பார்த்தாலும், பெண்ணை பார்த்தாலும் ஆபாசமாய் தெரியும், மனைவியை பார்த்தாலும் ஆபாசமா தெரியும். அப்படிப்பட்ட இடம் அது. அந்த இடத்துல நம்ம பைக்கையோ காரையோ அது போன்ற இடங்களில் நிறுத்தக்கூடாது. அல்லேலூயா. அது தேவையில்லாத விபரீதங்களை கொண்டு வரும். அந்த இடத்தில் தேவையில்லாத கோபங்களை, பிரச்சனைகளை கொண்டு வரும். எனவே ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்படி என்றால் என்ன? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னால. எப்ப சூரியன் அஸ்தமிக்கும்? எப்போ? காலையில அஸ்தமிக்கும், பூக்கும். அப்போ ராத்திரில வர கோபம் பொழுது வெடியும் போது புருஷன் மேல மனைவிக்கு தணிஞ்சிடணும். ராத்திரில வர கோபம் மனைவி மேல புருஷனுக்கு கோபம் வரும். அது பொழுது வெடியும் போதெல்லாம் தணிஞ்சிடணும். பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல கோபம் வரும். அந்த பொழுது வெடியறதுக்குள்ள அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கோபம் தணிஞ்சிடணும். அதுக்கு பெத்தவங்க என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணணும். அந்த பிள்ளைகள் மேல போய் நீங்க அன்பு காட்டணும், பாசத்தை ஊத்தணும். பிள்ளைங்களை ஏதோ ஒண்ணு திட்டிட்டு பேசிட்டு இருப்போம்னால் அது பண்ண தப்பு தான். பட் திட்டிட்டும் பேசிட்டேன்னா அப்படி விட்டுறக்கூடாது. அதுங்களை அன்பு காட்டி அரவணைக்கிறது யாருடைய வேலை? தகப்பன் தாயினுடைய வேலை. படிக்கல, மார்க் கம்மியா எடுத்ததுங்களா, திட்டுறது நம்ம பெற்றோருடைய வேலை. ஆனா அதுக்கு அடுத்த நிமிஷத்துல நம்ம என்ன செய்யணுங்க? அதுங்களை பார்த்து வெறுப்பா போக கூடாது, அதுங்களை பார்த்து இப்படி போக கூடாது. அந்த பிள்ளைகள் மேல அந்த பொழுது வெடியறதுக்குள்ள அந்த பிள்ளைய போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, என் கண்ணே, என் மணியே, உனக்காக தான் அப்பா சம்பாதிக்கிறேன், உனக்காக தான் நான் அம்மா இருக்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளைங்களை பாசத்தை ஊற்றி, ஏமா செல்லம் நீ நல்லா படி, சரியா, இப்ப கம்மியா எடுத்துட்ட, அடுத்து நல்லா படி. அது என்ன தோணும்? நம்ம அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்ம கொஞ்சமா மார்க் எடுத்தாந்தோம், அடுத்தது நம்ம அடுத்த வகுப்புல இந்த வருஷத்துல நல்ல டார்கெட் பண்ணணும், நல்லா படிக்கணும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கோபத்தோடு மூர்க்கத்தோடு நம்ம இருக்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் கோபம் கொண்டாலும் தொடர்ந்து அந்த கோபம் உங்களுக்கு இருக்குமானால், அந்த பிள்ளைகள் மேல அந்த எரிச்சல் இருக்குமானால், அந்த புருஷன் மேல எரிச்சல் இருக்குமானால், அந்த மனைவி மேல எரிச்சல் இருக்குமானால், நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க யாரோடு, ஒரு பெண்ணோடு ஒரு பையனோடு ஏதோ தப்பு பண்ணாதான் அது பாவம், காதல் பண்ணாதான் பாவம். அப்படி அல்ல என் அன்பானவர்களே. நீங்கள் கோபம், அநாகரிகமான கோபம், அளவில்லாத மூர்க்கமான கோபம், செத்தாலும் அவன் கிட்ட பேச மாட்டேன், நான் செத்தாலும் போக மாட்டேன், இது அநாகரிகமான கோபம். ஆனா வரணும் எங்க தெரியுமா? கர்த்தருக்குள் வந்து ஆண்டவர் ஏற்று ஞானசானம் எடுத்து பின்மாற்றம் போய் உன் குடும்பத்துல யாரா இருந்தாலும் அவனை திரும்பி கூட பார்க்க கூடாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை அறியாதவங்களா இருந்தா, தெரியாதவங்களா இருந்தா, புரியாதவங்களா இருந்தா அவங்க கிட்ட அன்பு பாராட்டி பாசத்தை கொடுத்து நேசத்தை கொடுத்து அந்த கோபம் தணிந்து அவர்களை தேவாலயத்தில் கொண்டு வந்து ஞானசனத்துக்குள்ள வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நீங்கள் வேதம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சங்கீத புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4 சொல்லுகிறது, வாசிக்கலாம். சங்கீதம் 4:4 வேகமாக. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இப்படி அவங்களை திட்டிட்டேனே, அவங்களை எப்படி பேசிட்டேனே, அவங்கள விரோதமா பேசிட்டேனே, அப்பா என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. என் மனைவி அவ சொந்த பந்தத்தை விட்டு எத்தனை கிலோமீட்டர்ப்பா, 250 கிலோமீட்டர்ப்பா, பஸ்ஸில் ஏறினா கூட 7 hour 8 hour ஆகுதுப்பா.
அந்த கார்ல போனா கூட 5 hour 6 hour ஆகுதுப்பா. ஆனா ஆண்டவரை நம்பி எங்க ஊழியக்கார நம்பி இவ்வளவு தூரம் என் மனைவி என்னை ஏற்று கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறாளே. ஆனபடினால என் மனைவியே எங்க அம்மாவோ என்ன பண்ணக்கூடாது, என் மனைவியே நான் திட்டக்கூடாது, என் மனைவி பேசக்கூடாது. அக்கம் பக்கத்துல எங்க அண்ணியோ எங்க அண்ணனோ அக்கம் பக்கமோ என் மனைவியை ஒரு வார்த்தை யாரும் இன்னும் பேசக்கூடாது. காரணம் ஆண்டவரை நம்பி. யாரை நம்பி? ஆண்டவரை நம்பி, என் ஊழியக்காரனை நம்பி என்னை மனமுடித்து வந்திருக்கிறாள். எனவே நான் என் மனைவி மனநோகாதபடி, அவ நொந்து போகாதபடி, அவ கண்ணீர் விடாதபடி மிக ஜாக்கிரதையா அவளை கண்ணுங்கருந்தும் பார்த்துக்கணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். பொழுது விடியும் போது, வாசிங்க வசனத்தை, வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 4:4. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்க படுக்கையிலே உங்க இருதயத்தை அந்த இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்க. ஆண்டவர் சாந்தத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், ஒற்றுமையை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல இன்னொரு வசனத்தை பாருங்க. சங்கீதம் 37:8 பாருங்க சீக்கிரமா. 37:8. சங்கீதம் 37:8. கோபத்தை நெகிழ்ந்து, கோபத்தை நெகிழ்ந்து, உக்கிரத்தை, உக்கிரம், அந்த கோபத்தை நெகிழ்ந்து, உக்கிரமான, அது உக்கிரம்னா உச்சி முடி தூக்குற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் போய் தூக்கு போட்டுக்குவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஏதோ ட்ரெயின்ல எதுல விழுந்து செத்து போன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஏதோ ஊத்தி கொளுத்தின்னு நினைப்பாங்க. அதுதான் உக்கிரம். அந்த உக்கிரத்தில் இருந்து உக்கிரத்தை விட்டு விடு. பொல்லாப்பு செய்ய, பாத்தீங்களா, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எந்த எரிச்சலும் உனக்கு வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எங்க ஆரம்பிக்குது? சின்னதா ஒரு கோபத்துல ஆரம்பிச்சு அது பயங்கரமான உக்கரத்துல போய் பயங்கரமான ஒரு பொல்லாப்புல. அப்படின்னு என்ன, ஒருத்தன் தலையை வெட்டி அதை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போறான் பாருங்க, அந்த மாதிரி நிலை அந்த பொல்லாப்புல கொண்டு போய் நிறுத்துறோம். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருக்க வேண்டும். சராசரி யூசுவல் மனுஷனுக்கு வரும். மனைவி மேல வரும், பிள்ளைங்க மேல வரும், புருஷன் மேல வரும். அதை நம்ம யாருன்னு நம்ம நினைக்கணும். நம்ம யாரு? பாடி ஆஃப் கிரைஸ்ட், சரீரமாகிய சபை, ஆண்டுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயம். அல்லேலூயா. இப்ப பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்களாம், அப்பா அம்மாக்கு சண்டை போட்டுக்கினாங்கன்னா சொல்லுவாங்களா, எப்படி சொல்லுவாங்களான்னா, அப்பா நான் இப்போ பாஸ்ட் அப்பாவுக்கு போன் பண்ணுவேன், போனை போட்டு நான் வச்சிட போறேன் அப்படின்னு பிள்ளைங்க இவங்களை மிரட்டுவாங்களாம். அவங்களுக்குள்ள அப்பா அம்மாவுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்தா, நான் இப்ப அம்மாவுக்கு போன் பண்ண போறேன், நான் பாஸ்ட் அப்பாவுக்கு போன் பண்ண போறேன், பாஸ்ட் அம்மாவுக்கு போன் பண்ண போறேன் அப்படின்னு வாங்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவாங்களா, அவங்களுக்குள்ள தஞ்சிடுவாங்களாம். அந்த பெற்றோர்கள் எங்கிட்ட நாங்க எதனா பேசினா கூட பிள்ளைங்க உடனே எடுத்துக்கிறாங்க. இப்போ போனேன், தோபார் அப்பாவுக்கு போன் பண்ண போறேன், தோபார் அம்மாவுக்கு போன் பண்ண போறேன். நோனியும் எங்க கோவம் அப்படி சரியாயிடுது. அப்படித்தான் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு கோபம் வருமானால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க அனுசரிச்சு அதை நீங்க சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த உக்கரமாய் மாறி அது பொல்லாப்புல கொண்டு போய் நிறுத்துறோம். அல்லேலூயா. ஆக கடைசி ஆண்டவர் பாருங்க, முதலாவது நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களா இருக்கிறோம். இரண்டாவதாக நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்திருங்கள் என்று சொன்னால், மூன்றாவதாக ஒரு அவயம் சந்தோஷப்பட்டால் மற்ற அவயங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஆக 1 கொரிந்தியர் 12 26, 27 வாசித்து நாம் முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 12 1 கொரிந்தியர் 12 26, 27 வசனம் வாசிங்க. வாசிங்க பாருங்க. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். நல்லா கவனிங்க. ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயம் பாடுபடும். வெரி சிம்பிள். இப்போ உங்க காலில் ஒரு புண்ணு வந்துச்சு, இப்போ அந்த புண்ணு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுலயும் ஒரு சுகர் புண்ணுன்னு வச்சுக்கங்க. அந்த புண்ணு வந்துச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி ஜாலியா இருப்பீங்களா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, என் கால்ல சுகர் புண்ணு வந்து விட்டதே, அப்படித்தானே? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, என் கண்ணு நொல்ல கண்ண மாறி விட்டதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு பொங்குமா? சொல்லுங்க, இங்க பாருங்க, பொங்குமா?
சந்தோஷம் வரும். ஐசக் காலில் புண்ணு வந்துச்சு, சந்தோஷமா இருந்தீங்க. என்னடா இது, காலில் புண்ணு வந்துச்சு, அப்படியே காலு கருப்பாய் போச்சு, என்ன ஆகுமோ, நான் போனா கூட பரவாயில்ல, என் பொண்டாட்டி அந்த பாவிங்கிட்ட விட்டு போனாங்க, வாட விட மாட்டானுங்களே, என் தங்கச்சிங்க விட மாட்டாளுங்களே. அக்கா இருக்குதா உங்களுக்கு? இல்ல இல்ல, எல்லாம் தங்கச்சிங்க தான். ஐயோ ஐயோ, இவளுங்க விட மாட்டாளுங்களே, என் 2 பொண்ணு என் பொண்டாட்டி இவளுங்க அங்க விட மாட்டாளுங்களே, நான் என்ன செய்யணும்? அந்த பயம் வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி நிலையில இருந்தது அவர் காலில், அந்த பயம் வந்ததா இல்லையா? பாத்தீங்களா? அதான் உண்மை, ரியாலிட்டி. அந்த பயம், ஐயோ என்ன பண்ணுவனும், நான் இந்த வேதனை அனுபவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு ஏதாவது உயிருக்கு சேதம் வந்துட்டா என் பொண்டாட்டிங்க விட மாட்டாளுங்களே, என் பிள்ளைங்களை விட மாட்டாங்களே, என்ன பண்ணுவன தெரியல. ஆண்டவா, ஏசப்பா, உங்களை நம்பி வந்திருக்க கல்வாரி நாயகரே, கர்த்தாவே, கேட்டீங்களா இல்லையா? ஒவ்வொருத்தரும் அப்படித்தான். அன்பான தேவ பிள்ளையே, ஒரு அவயம் பாடுபட்டா, காலில் புண்ணுன்னா, இல்ல கணையத்துல பிரச்சனைன்னா, இல்ல வயிற்று ஸ்டொமக்ல பிரச்சனைன்னா, வயிற்று பிரச்சனைனா, ஆற்றுல பிரச்சனைனா, கண்ணுல பிரச்சனைனா, சரீரத்துல பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? நம்ம அவயம், ஒரு அவயத்துல ஒரு வேதனை வந்துட்டா முழு சரீரமும் பாடுபடும். அல்லேலூயா. உண்டா இல்லையா? சொல்லுங்க, உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அப்போ ஒரு அவயம் பாடுபட்டால் அந்த எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். அப்போ முழு சரீரமும் நொந்து நூலா போயிடும், வெந்து வேதனையா போயிடும். ஆக ஒரு அவயம் இந்த சரீரத்துல சந்தோஷப்பட்டால், அல்லேலூயா, ஒரு அவயம் இந்த சரீரத்துல சந்தோஷப்பட்டால், ஒரு அவயம் மகிமை சந்தோஷப்பட்டால், இந்த முழு சரீரத்தில் உள்ள எல்லா அவயங்களும் கூடவே சந்தோஷப்பட கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவான். கைகளை தட்டி, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு சரீரத்துல ஒரு உபத்திரம் வந்துட்டா, ஒரு அவயத்துல ஒரு பாடு வந்துட்டா, ஒரு வேதனை வந்துட்டா, நம்ம முழு சரீரமும் வேதனைப்படுது, பாடுபடுது. அதே போல நம்மளுடைய சபையில சார்ந்த பிள்ளைங்க ஒரே ஒரு இந்த சபையில, இந்த சபை தான் தேவனுடைய சரீரம். இந்த சரீரமாகிய சபையில ஒரு நபர் இந்த சபையில இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், செத்து போயிட்டாங்கன்னா, இந்த முழு சபை ஜனங்களை எங்க இருக்கணும்? போ, நம்ம சபை ஜனம் யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாங்க. இப்ப இந்த சபை ஜனம் முழுவதும் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? பாத்தியா, அதெல்லாம் எங்களுக்கு புதுசுப்பா, புதுசுப்பா. வேதம் என்ன சொல்லுது? உன் சரீரத்துல ஒரு அவயம் பாடுபட்டா, நல்லா புரிஞ்சு, ஒரு அவயம் பாடுபட்டா உன் சரீரம் முழுவதும் பாடுபடுது இல்லையா? அப்ப சர்ச்சில் ஒருத்தர், ஒரு துக்க நிகழ்வு, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சொல்லுங்கக்கா, டயனா சொல்லுங்க, எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? அந்த யாரு நம்ம சபையில இறந்தாங்களோ அவங்க வீட்டாண்ட போய் அந்த துக்க விசாரிப்புல துக்கத்தோடு அங்க சபையா போய் அந்த துக்க நிகழ்வுகளை செய்யணும். அதே போல நம்ம சபையில ஒரு திருமணம் நடக்குது. வேதனை சொல்லுது, ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் பாடுபடுகிறது. ஒரு அவயம் சந்தோஷப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படுகிறது. இப்ப சபையில ஒரு கல்யாணம், சபையில ஒரு கல்யாணம் நடக்குது. அப்ப இப்ப என்ன பண்ணணும்? கல்யாணம்ன்றது துக்கமா சந்தோஷமா? சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா துக்கமா? சந்தோஷம். இப்ப இந்த சந்தோஷத்துல ஒரு வீட்டுல அந்த கல்யாணம்னா அது என் வீட்டு கல்யாணம் அப்படி என்று நம்ம அத்தனை பேரும் நம்ம என்ன செய்யணுங்க? அந்த கல்யாணத்துல வந்து ஆண்டவர் ஆராதித்து அந்த கல்யாணத்தை செய்து வைக்கணும். அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. அப்ப அது போலத்தான் நம்ம சரீரத்துல ஒரு அவயம் பாடுபட்டா நம்ம சரீரம் முழுவதும் அது பாடுபடுகிறது போல, ஆக நம்ம சரீரத்துல ஒரு சந்தோஷம் வந்தா முழு சரீரமும் சந்தோஷப்படுவது போல நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, சபையாகிய சரீரமாகிய சபை, ஆண்டவர் தான் இந்த சபை. இந்த சபையில ஒரு நிறைவு வந்தாலும் அதுல சந்தோஷப்படணும், ஒரு குறைவு வந்தாலும் அதை நிறைவாக்கணும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க ஒவ்வொருத்தர் குறித்து பார்ப்போம், இந்த குடும்பம் என்ன பண்ணுது அப்படியே பார்ப்போம், இந்த குடும்பம் என்ன சபைக்கு இருந்திருக்கிறாங்க, குறைவுல நிறைவா எப்படி இருந்திருக்கிறாங்க, என்னென்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த கடந்து வந்த பாதைகள்லாம் அப்படி நாங்க எழுதி வச்சு எடுக்கிறத விட எங்க மனசுலயே ஓடும். இன்னார் எப்படி, இன்னார் எப்படி, இப்படி சபையை தூக்கி இருக்கிறாங்க, இப்படி இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க, எந்தெந்த காரியத்தில் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, எந்தெந்த பணிகளை செஞ்சிருக்கிறாங்க, என்னென்னதை பண்ணிருக்கிறாங்கன்றது எங்க உள்ளத்திலேயே இருக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னார் இப்படிப்பா, அவங்க விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வதிங்க, இவங்க விசுவாசத்தை ஆசீர்வதிங்க. இவங்களுடைய அதுதான், ஒரு அவயம் பாடுபட்டா இன்னொரு அவயம் பாடுபடும், ஒரு அவயம் சந்தோஷப்பட்டா அந்த சரீரம் முழுவதும் சந்தோஷப்படும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்கள், 27ஆம் வசனம் வாசிங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாக்கிய தனித்தனி அவயம். கரங்களை தட்டி, கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. நீங்களே யாருடைய சரீரம்? யாருடைய சரீரம்? நீங்க யாரு? மும்மா சொல்லுமா, யாரு? நீங்க கிறிஸ்து இயேசப்பா சரீரம். ஹரிகிருஷ்ணன், நீங்க யாரு? இயேசப்பா சரீரமாகிய சபை. அந்த சபை, இந்த சபையினுடைய சரீரம், அந்த சரீரத்தில் ஒரு அவயம், இயேசப்பாவுடைய அவயம். அந்த அவயத்துல, அவர் சரீரத்துல ஒரு அவயம் என்றால் ஒரு பார்ட். எஸ், அவயம் என்றால் ஒரு பார்ட், ஒரு கையா, ஒரு காலா, ஒரு கண்ணா நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே இந்த சபை ஜனங்கள் என்பது தேவனுடைய சரீரமாகிய சபையின் ஒரு பார்ட்டா இருக்கிறீர்கள். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே 27 வாசித்து முடிக்கலாம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, தனித்தனி அவயங்களுமாக இருக்கிறீர்கள். அப்போ அவர் சபை, அந்த சரீரமாகிய சபையின் தனித்தனி அவயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சபையில நீங்க என்னவா இருக்கிறீங்க? நான் இந்த சிலுவையா இருக்கிறேன். எப்படி? நான் சபையின் இந்த சிலுவை, நான் இந்த சபையின் ஸ்பீக்கர், நான் இந்த சபையின் இந்த பொருள், நான் இந்த சபையின் இந்த கட்டுமானம், நான் இந்த சபையின் இந்த நீட் சந்திச்சிருக்கிறேன். அப்படி என்று சபையினுடைய ஒவ்வொரு அங்கமாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப பூமியில வாடும்போது நமக்கு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்ல நமக்கு வீடு இருக்குது, அந்த ஊர்ல அந்த என்ன எல்லா வரிகளையும் நம்ம செலுத்துறோம், என்னென்ன வரிகளை அத்தனையும் செலுத்துறோம். ஒரு நாள் மரித்தா மண்ணுக்கு கொண்டு போய் போடுகிறார்கள். ஆனா அவங்க ஆவி ஆத்மா நரகத்தில் பேயா பிசாசா சுத்துகிறது. ஆக ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற வாழ்கிற பூமியில வாழ்கிற இந்த சபை தான் உனக்கு சரீரமாகிய சபை. அல்லேலூயா. இந்த பூமியில வாழற ஒவ்வொருவருக்கும், உங்களுக்கு எனக்கு என்னது? இந்த சர்ச்சு தான் சரீரமாகிய சபை. அல்லேலூயா.